ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே மொக்கையா இருக்க போதுன்றத நான் இங்க சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ மட்டும் தான் அந்த வீக்லி டாஸ்க்கான அந்த இன்ட கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த ப்ரோமோல அதை பத்தி எதனா சொல்லுவாங்கன்னு பார்த்தா சொல்லல. அதுக்கு அடுத்த ப்ரோமோலயாச்சும் எதனா வரும்னு பார்த்தா விஜய் பார்வதிக்கும் நம்ம கமருதீனுக்கும் உள்ள அந்த காதல் கதை வந்து பேட்சப் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு லெவலுக்கு மேல போறாங்க போல. கமருதீன் என்ன சொல்றாப்லனா, நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி பார்த்து சொல்றாப்ல. நம்ம விஜய் பார்வதி பதிலுக்கு நீங்க ரொம்ப ஹாட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை வேற ப்ரோமோ கண்டென்ட்டா போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? இப்ப நீங்க இதுல இருந்து என்ன சொல்ல வரீங்க? அதாவது அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து லவ் வந்து முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் விஜய் பார்வதி கமருதீன் மட்டும் தான் லவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோல வந்து சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம டியூயட் டான்ஸ் வேற. அதாவது கமருதீன் என்ன கேக்குறாப்லனா, அதாவது உன்னோட புருஷன் வந்து கமருதீன் எப்படி இருக்காப்லன்ட்டு விஜய் பார்வதி கிட்ட கேக்குறாப்ல. அதாவது இவங்க வந்து ஒரு இந்த டாபிக் எடுத்திருக்காங்க, ஓகேவா? விஜய் பார்வதி வந்து அவனோட புருஷன் வந்து கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க வந்து அந்த டாஸ்க்ல வந்து ஒரு பிளே பண்றாங்க. அதே மாதிரி கமருதீன் வந்து அந்த ரெமோ படத்துல வந்து நம்ம சிவகார்த்தியின் ஒரு கேரக்டர் எடுத்துப்பாப்ல, அந்த கேரக்டர் எடுத்து பிளே பண்றாங்க போல. சோ இவங்க ரெண்டு பேருமே வந்து லேடிஸ் மாதிரி தான் அந்த அந்த இடத்துல வந்து, ஓகேவா? சோ அதனால அவன் எடுக்கிற முடிவுல நம்மளுக்கு வந்து சாதகமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் பார்வதியோட கமருதீன் பேசுறதை பார்க்க முடியுது. அப்படியே வந்து கூட்டு போறாப்புல அந்த லிவிங் ஏரியாவுக்கு கூட்டு போறாரு. அப்ப வந்து அப்படியே தள்ளிட்டு போக பாக்காதரா என்ன அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி சொல்ல, அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு டான்ஸ் ஸ்டெப்பை போட்டு அப்படியே கீழே விளையாடுறாங்க. இவர் தாங்கி பிடிக்கிறாப்புல. சோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரோமோ கண்டென்ட்டா கொடுத்துருக்கீங்களா, அங்க நிக்கிறீங்க நீங்கன்ற மாதிரி இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல மக்களே, பொறுத்து தான் பாக்கணும். அது மட்டும் இல்ல, முக்கியமா என்ன சொல்லணும்னா, அந்த அந்த லெட்டர் ஒன்று எழுதினாங்க பாத்தீங்கன்னா மொட்டை கடிதாசி, அது கமருதீன் தான் எழுதினாரு அப்படின்னு விஜய் பார்வதி தெரிஞ்சதான் என்ன ஆகும்? அதாவது த்ரோ அண்டர் த பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து அரோரா சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஆனா அது கமருதீன் தான் எழுதிருப்பாப்ல. கமருதீன் தான் எழுதி அந்த லெட்டரை வந்து விஜய் பார்வதி கொடுத்திருப்பாரு. அது விஜய் பார்வதி என்ன நினைச்சிட்டாங்கன்னா அரோரா தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க, ஓகேவா? இந்த விஷயம் வந்து இவங்க விஜய் பார்வதிக்கு தெரிய வரும்போது இந்த மேட்ரு ரொம்ப பெருசா பிளாஸ்ட் ஆகும். அப்போ வந்து இந்த டியூயட்லாம் இருக்காது, ஒன்லி ஆக்ஷன் மோட் தான். விஜய் பார்வதி வெளுத்ததெல்லாம் பால் நம்பிட்டு இருக்காங்க. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கமருதீன் அழகா வந்து 2 பேர் வச்சு பிளே பண்ணிட்டு இருக்காப்ல. சோ இதெல்லாம் வந்து எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல மக்களே. இதுதாங்க இன்னைக்கு ப்ரோமோ கண்டென்ட், வேற ஒண்ணுமே இல்ல ப்ரோமோல. ஒன்லி டியூயட் தான், ஒன்லி அந்த லவ் கண்டென்ட் தான் வந்து இன்னைக்கு ப்ரோமோவே. ஒரு ப்ரோமோ இல்ல ப்ரோமோ 3ல பாத்தீங்கன்னா. ஓகே, இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நான் தெரிஞ்சுட்டு அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.